ஸ்பினைல். ஸோ 2 டைப் இருக்கு. ஸோ நிறைய இருக்கு, நமக்கு இந்த 2 மட்டுமே தான் அதிகமாக. ஸோ நம்ம டிஆர்பி லெவலுக்கு இது 2வே போதும். ஸோ நார்மல் ஸ்பினைல். ஸோ நார்மல் ஸ்பினைலை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, ஸோ A2 டைப், நெக்ஸ்ட் P2, ஸோ நெக்ஸ்ட் O4. ஸோ இந்த மாதிரி இருக்கு. சரிங்களா? இதில் நம்ம ப்ராப்பராக கொஞ்சம் எலாபரேட்டாக எழுதணும் அப்படின்னா, ஸோ எக்ஸாம் வந்து திடீர்னு என்ன பண்ணிடுவாங்க, எது வந்து நார்மல் ஸ்பினைலோட ஃபார்முலா, ஸோ அந்த மாதிரி கேட்டிருப்பாங்க. ஒரு காம்ப்ளெக்ஸ் கொடுத்து இதில் ஸ்பினைலை கண்டுபிடிக்க சொல்றதுக்கு பதிலாக, ஸோ இதில் ஃபார்முலா இந்த மாதிரி இருக்கும். இல்லை அப்படின்னா, ஸோ A டெட்ராஹெட்ரல், ஸோ B2 ஆக்டாஹெட்ரல் அண்ட் O4. இந்த மாதிரி இருக்கு. இந்த மாதிரி ஃபார்மேட்ல இருந்தாலே அது வந்து நார்மல் ஸ்பினைல். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் வந்து ஸோ மெக்னீசியம், ஸோ Al2O4. நெக்ஸ்ட் ஸோ மெக்னீசியம் Cr2O4, ஸோ நிக்கல் Cr2O4, ஸோ மேங்கனீஸ் 3O4, நெக்ஸ்ட் CO3 O4. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா நிறைய இருக்கு. சரிங்களா? இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ஸ்பினைல்ல வரும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது? ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ Mn3O4 இருக்கு. இது வந்து நார்மல் ஸ்பினைல். இது நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா, ஸோ Mn2, ஸோ Mn2 3O4. இதுதான் நார்மல் ஸ்பினைல். இது எப்படி நார்மல் ஸ்பினைல், அதாவது மனப்பாடம் பண்ணுறது பார்த்தா எந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஸோ நமக்கு தெரியும், ஸோ ஆக்சைடு O2 மைனஸ் பிஹேவ்ஸ் as a weak field element. சரிங்களா? அப்போ நமக்கு Mn2+ இருக்கு, Mn2+. அப்போ என்ன அப்படின்னா D5 சிஸ்டம். அப்போ T2G3, Eg2 இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா, இதுக்கு CFSC கண்டுபிடிக்கணும். ஸோ CFSC எதுக்காக கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத பின்னாடி நான் சொல்றேன். அப்போ ஸோ -0.4 into 3 plus 0.6 into 2. ஸோ இதில் 0 வரும். சரிங்களா? Mn2. ஸோ இன்கேஸ் ஸோ Mn3+, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு D4 சிஸ்டம். அப்போ இதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் T2G3, அப்போ E1 இந்த மாதிரி இருக்கு. இதுக்கு CFSC கண்டுபிடிச்சோம் அப்படின்னா, ஸோ -0.4 ஸோ into 3 plus 0.6 into 1 till 0. இதோடைய CFSC என்ன வருதுன்னா -0.6 till 0. அப்போ கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்டெபிலைசேஷன் எனர்ஜி +3, அதாவது +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்டெபிலைசேஷன் எனர்ஜி அதிகமாக இருந்ததுன்னா, ஸோ அது வந்து நார்மல் ஸ்பினைல்ல வரும். இந்த மாதிரி கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்டெபிலைசேஷன் எனர்ஜி வந்து, சரிங்களா? ஸோ Mn3+ல இருந்து கை என்னது அகென்ஸ்ட் கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்டெபிலைசேஷன் எனர்ஜி 2+ இருக்கு, 3+ நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். 2+ இருக்கு, 3+ இருக்கு. இதுக்கு நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, எதுக்கு
Mn3+ வந்து ஆக்சிடேஷன் ஸ்டேட், அதாவது கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்டெபிலைசேஷன் எனர்ஜி வந்து அதிகமாக வந்ததுன்னா ஸோ அது வந்து நார்மல் ஸ்பினைல். இப்போ 2ல வந்ததுன்னா அது வந்து இன்வெர்ஸ் ஸ்பினைல் அந்த மாதிரி இருக்கும். இப்போ நீங்க பாட்டில் இது 0 தானே சார், இதில் மைனஸ்ல வருது, அப்போ 0 விட கம்மி தானே, ஏன் அதிகம் சொல்றீங்கன்னா இது எப்பவுமே இதை பொறுத்த வரைக்கும் இந்த மைனஸ் சார்ஜ் நீங்க கன்சிடர் பண்ணக்கூடாது, அது பாசிட்டிவா தான் நீங்க பார்க்கணும். சரிங்களா? இப்போ ஏதாவது காம்ப்ளெக்ஸ் கொடுத்து எது வந்து மேக்ஸிமம் கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்டெபிலைசேஷன் எனர்ஜி இருக்குன்னு கேட்பாங்க. ஸோ ஆன்சர் எல்லாமே மைனஸ்ல இருக்கும். சரிங்களா? இருந்தாலுமே என்ன பண்ணணும், அதை பாசிட்டிவா எடுத்துட்டு அந்த வேல்யூ அந்த மைனஸை நீங்க மறந்துடணும். ஸோ அதுல எது அதிகமான வேல்யூ அதை தான் நீங்க ஆன்சர்ல போடணும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் CO3. ஸோ நெக்ஸ்ட் பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து அதிகமாக எக்ஸாம்பிள் கேட்கக்கூடிய, இதில் கொஞ்சம் எக்ஸப்ஷன் இருக்கு. இப்போ CO3O4. ஸோ இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம், கோபால்ட் 2 CO2. சரிங்களா? ஸோ இதில் நமக்கு ஃபர்ஸ்ட் CO3+. ஸோ இஸ் லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸ். எப்பவுமே ஆக்சைடு வந்து வீக் ஃபீல்ட் லிகாண்டா இருக்கும், பட் இந்த மாதிரி கோபால்ட் 3+ மட்டும் இது வந்து ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்டா இருக்கும். In the field produced by oxide ion. ஸோ ஆட்டாகட்டல். சரிங்களா? ஸோ இப்போ ஆட்டாகட்டல் வந்து CO3க்கு வந்து CO3+ வந்து D6 சிஸ்டம். இதோட எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன் T2Gல 6 எலக்ட்ரான் இருக்கும். ஸோ EGல 0 எலக்ட்ரான் இருக்கு. ஏன் அப்படின்னு ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகண்ட் அப்படிங்கனால பேர பண்ணிடும். அப்போ CFS நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா ஸோ -0.6 × 4 + 0.6 × 0. ஸோ இது 0 வரும். ஸோ நீங்கள் கால்குலேட் பண்ணும்போது -2.4 இது வரும். இன்கேஸ் நீங்கள் கோபால்ட் 2+ நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறீங்க, ஸோ CO2+. ஸோ அப்படின்னா நமக்கு D7 சிஸ்டம். ஸோ அப்போ T2G5, ஸோ EG2. ஸோ CFSE வந்து ஸோ -0.4 × 5 எலக்ட்ரான் இருக்கு T2Gல, ப்ளஸ் 0.6 × 2 எலக்ட்ரான் இருக்கு EG ஆர்பிட்டல்ல, தென் 10 ஆட்டாகட்டல். இதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா -0.8. அப்போ இதில் எதில் வந்து எது வந்து ஹையஸ்ட் வேல்யூன்னு பாருங்க. ஸோ அப்போ இதுதான் நமக்கு ஹையஸ்ட் வேல்யூ கிறிஸ்டல் ஃபீல்டு. அப்போ CO3 அதாவது +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல அதிகமாக கிறிஸ்டல் ஃபீல்டு செப்பரேஷன் எனர்ஜி வந்ததுன்னா இது வந்து நார்மல் ஸ்பினைல். ஸோ அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ஸ்பினைல். இது வந்து நார்மல் ஸ்பினைல். ஸோ அதே மாதிரி Fe3 இதுக்கு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஸோ ப்ராக்டிஸ். ஸோ Fe3 ஸோ O4. ஸோ நான் உங்களுக்கு எழுதிடுறேன். ஸோ இதை வச்சு நீங்கள் ஸோ என்ன கொடுத்தாலும் இந்த ஃபார்மேட்டில் நீங்கள் எழுதிடணும். ஸோ எக்ஸாம்பிள் கொடுத்தாலுமே சரிங்களா? செகண்ட் எக்ஸாம்பிள் வந்து நிக்கல் Fe2O4. இந்த ஸ்பினைல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் ஃபீல்டு தியரியோட அப்ளிகேஷன், அதனால எக்ஸாம் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? அப்போ நிக்கல் வந்து 2+ல இருக்கும். ஸோ Fe2 வந்து பார்த்தீங்கன்னா 3+ல இருக்கும். ஸோ இதை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸோ கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்டெபிலைசேஷன் எனர்ஜி வந்து கால்குலேட் பண்ணி பாருங்க. ஸோ எதுக்கு மேக்ஸிமமாக வருதுண்டு. ஸோ நெக்ஸ்ட் சரிங்களா?
ஸோ இது வந்து நான் வந்து என்ன சொல்றேன், உங்களுக்கு ஹிண்ட்ஸ் கொடுத்துட்றேன். ஸோ ஹிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இன்வர்ஸ் ஸ்பினைல். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்வர்ஸ் ஸ்பினைல். சரிங்களா? ஸோ இன்வர்ஸ் ஸ்பினைலுக்கு எக்ஸாம்பிள் வந்து எப்படி இருக்கும்? ஸோ அந்த ஃபார்முலா ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்வர்ஸ் ஸ்பினைலுக்கு எக்ஸாம்பிள்ஸ். ஸோ இதோட ஃபார்முலா எப்படி இருக்கு பாருங்க. பி டெட்ராஹெட்ரல், ஸோ ஏ ஆக்டாஹெட்ரல், பி ஆக்டாஹெட்ரல் அண்ட் O4. ஸோ இந்த ஃபார்மேட்ல இருக்கு. சரிங்களா? ஸோ இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா பி 3, ஸோ ஏ 2. ஸோ ஏ 3லையும் பி 3. ஸோ நெக்ஸ்ட் O4. ஸோ இந்த ஃபார்மேட்ல இருக்கு. சரிங்களா? ஸோ அப்போ நான் வந்து மேலே வந்து இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. குரோமியம் Fe2O4, ஸோ Fe3, ஸோ O4 அண்ட் நிக்கல் Fe2O4, நிக்கல், ஸோ Al2O4. ஸோ இந்த மாதிரி இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இன்வர்ஸ் ஸ்பினைலுக்கு எக்ஸாம்பிள்ஸ். சரிங்களா? ஸோ அப்போ மேலே இருக்க 2 எக்ஸாம்பிள் இதுக்கு தான் கொடுத்துருக்கேன். சரி, இந்த இடத்துல A2 வரும். ஸோ A2 வரும். சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து இதை வந்து மாற்றி இந்த ஃபார்மேட்டில் நீங்கள் எழுதிட்டு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஸோ இந்த எக்ஸாம்பிள் வந்து மேலே இருக்க எக்ஸாம்பிள் வந்து ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் எல்லாமே Fe3O4. அப்போ இதில் என்ன நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா இந்த ஃபார்மேட்டில் எழுதிக்கிறோம். ஸோ மேலே எழுதிருக்கோம் இல்லையா? ஸோ அங்கே எழுதிக்கிறது வந்து கொஞ்சம் நீங்கள் இப்படி எழுதி ஒர்க் அவுட் பண்ண பரவாயில்ல. இல்லைன்னா இந்த ஃபார்மேட்லேயே நீங்கள் எழுதிக்கீங்க. ஸோ எப்படி எழுதினாலும் ஸோ Fe3 நெக்ஸ்ட் ஸோ Fe3 ஸோ மறுபடியும் Fe3 தான். ஸோ O4. இந்த ஃபார்மேட் எழுதினாலும் பரவாயில்ல. சரி, இதில் வந்து 2 வரும். சரிங்களா? எப்படி எழுதினாலும் கரெக்ட் தான். ஸோ 2 Fe வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல வரும். 1 வந்து +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல வரும். பார்த்தீங்கன்னா ஸோ இது கரெக்ட் தான். அப்போ இதில் நீங்கள் ஃபர்ஸ்ட் Fe3 ப்ளஸ்க்கு வந்து கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்டெபிலைஸ் எனர்ஜி கண்டுபிடிக்கணும். ஸோ ஆக்டாகட்டில் அப்போ இது D5. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் T2G 3 எலக்ட்ரான். ஸோ EGல 2 எலக்ட்ரான் இருக்கு.
அப்போ சிஎஃப்எஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மைனஸ் 0.4 ஸோ இன்ட்டு 3 ப்ளஸ் 0.6 ஸோ இன்ட்டு 2 ஸோ அப்போ 12 ஆக்ட் ஆகட்டும். இதில் வந்து 0 வரும். இதுவே எஃப்இ 2 ப்ளஸில் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா இதுக்கு டி எலக்ட்ரான் வந்து 6 வரும். எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன் T2Gல 4 எலக்ட்ரான், இஜியில் 2 எலக்ட்ரான் வரும். சரிங்களா? அப்போ சிஎஃப்எஸ்சி வந்து ஸோ நமக்கு ஸோ மைனஸ் 0.4 இன்ட்டு 4 எலக்ட்ரான் ப்ளஸ் 0.6 இன்ட்டு 2 எலக்ட்ரான். சரிங்களா? ஸோ அப்போ நமக்கு மைனஸ் 0.4 12 ஆக்டாகட்டல் வருது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 2 ப்ளஸில் வந்து கிறிஸ்டல் ஃபீல்டு செப்பரேஷன் எனர்ஜி வந்து ஹையாக இருக்கு. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்வர்ஸ் பினைல். ஸோ இது இன்வர்ஸ் பினைல். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்துருந்தோம் இல்லையா? ஸோ இதில் ஸோ நமக்கு ஸோ வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து நிக்கல் Fe2O4. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் நிக்கல் வந்து 2 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்குது, நிக்கல் 2. ஸோ இதில் Fe வந்து பார்த்தீங்கன்னா 3. ஸோ மறுபடியும் Fe 3 and O4. சரிங்களா? அப்போ நிக்கல் 2 ப்ளஸ், அப்போ Fe 3 ப்ளஸ் நிக்கல் 2 ப்ளஸ் இருக்கு. அப்போ Fe 3 ப்ளஸ் ஸோ D5 சிஸ்டம். இப்போ தான் நம்ம பார்த்தோம் Fe 2 ப்ளஸ் வந்து எவ்வளோ வேல்யூ வருது? சரி, Fe 3 ப்ளஸில் வந்து நமக்கு 0 வருது. ஸோ இங்கே நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ நிக்கல், ஸோ அப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிஎஃப்எஸ்சி 0 வரும். இன்கேஸ் நிக்கல் 2 ப்ளஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து T8 சிஸ்டம். அப்போ T2G 6 எலக்ட்ரான், ஸோ இஜி வந்து பார்த்தீங்கன்னா 2 எலக்ட்ரான். அப்போ சிஎஃப்எஸ்சி கால்குலேட் பண்ணோன்னா ஸோ நமக்கு 0.4 இன்ட்டு 6 ஸோ ப்ளஸ் 0.6 இன்ட்டு 2 ஸோ 12 ஆக்ட் ஆகட்டும். இதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் 1.2 12 ஆக்ட் ஆகட்டல் வருது. அப்போ சிஎஃப்எஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதுக்கு வந்து அதிகமாக வருது. ஸோ எதுக்கு அப்புறம் 2 ப்ளஸில் வந்து அதிகமாக வந்ததுன்னா ஸோ இது வந்து இன்வெர்ஸ் பினைல். ஸோ அப்போ இது ஸோ இன்வெர்ஸ் பினைல். ஸோ அவ்வளோதான். ஸோ அப்போ ஸோ இதோட இந்த டாப்பிக்கை முடிக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து